Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. காக்ரோச் மேட்ரு, மாயா மேட்ரு இதெல்லாமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. என்னடா கமல் சாரா மாயாவெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சார் போன வாரம் நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை போட்டு எப்படி திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியா டீம் ஏக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா, டீம் பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, இந்த வாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக்கோட எவிக்ஷன் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? யார் எவிக்ட் ஆவாங்க? ஆவடி பாய்ஸ் மை டீம் மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஏற்றி விட்டு போவாங்க. மச்சான் நீ தான் இதே மாதிரி போ, யாரை வேணா எப்படி வேணா பேசு அப்படின்ற அளவுக்கு. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது டாஸ்க் வைஸ் ரொம்ப ஒஸ்டான சீசன் இதுதான் நினைக்கிறேன். ஒன்று சொன்னாப்லே இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த அதிர்ஷ்டத்துல வந்து நம்பிக்கையே கிடையாது சார், பட் விக்ரம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா பூர்ணிமாவை பத்தி பாசிட்டிவா பேசுற மாதிரியே நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. வச்சு செஞ்சது ஃபுல்லா விஷ்ணு தான். அக்செப்டன்ஸ் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சில பேர் வந்து மாறுவாங்க, ஒரு சில பேர் மாத்தவே முடியாத, திருந்தவே திருத்தாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பூர்ணிமா. காக்ரோச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு ஓகே வேணா சார், அப்படி வேணா சார், இப்பதான் சார் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டாப்ல. ஆக மொத்தத்துல விக்ரம பொறுத்த வரைக்கும் மாயாவுடைய சொம்பா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்ல. மாயாக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இது ஒண்ணு இருக்கு சார், சரி விடு நான் ஒரு செக்மெண்ட்டை ஓட்டிடுறேன். கமல் சார் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மாயாவை அடிச்சு நோக்குறேன்ற பேர்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி விக்ரம் தான் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு போயிட்டாப்ல. ஹாய் ஹலோ அதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வழக்கம் போல பேசிட்டு இருக்கோம். எஸ் சஃபி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆல் ஓகேவா ப்ரோ? எஸ் எஸ் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப பயங்கரமா போச்சு. அண்ட் வீக்கெண்டும் வந்து கமல் சார் வந்து நிறைய செய்கைலாம் வந்து பண்ணாரு. ஸோ இந்த வீக்கோட ஓவரால் ரிவ்யூ, உங்களோட ரிவ்யூ என்ன? எஸ், இந்த வீக் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. இந்த வீக் வந்து அந்த டான்ஸ் மராத்தான் அது இதுன்னு பார்க்கும்போது எல்லாம் பயங்கர ஒற்றுமையா எங்கள் வீட்டில் இல்லாமல் கார்த்திகைன்ற மாதிரி அப்படியே ஒன்னாவே ஆடிட்டு இருந்தானுங்க. பட் அந்த டாஸ்க்லேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்துச்சு. அதாவது ரவீனா போயிட்டு அந்த காசை கொடுத்தது, அண்ட் அவள் அப்படி பண்ணுறாளா நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து காசை எடுத்து விஜய் கிட்ட கொடுத்தது. அண்ட் இந்த கண்டென்ட் தான் வீக்கெண்ட் எபிசோடில் பேச போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் அதுக்குள்ள ஒரு மேட்டரை பிடிச்சி தூக்கிட்டு வருவார் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட். அதில் பூர்ணிமாவை மட்டும் தூக்குவாருன்றது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அண்ட் இந்த காக்ரோச் மேட்ரு, மாயா மேட்ரு இதெல்லாமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. என்னடா கமல் சாரா மாயாவெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஓவரால் போன வீக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக முக்கியமான விஷயம் நான் எடுத்தோன்னே இந்த ஒரு கேள்வி வந்து நான் கேட்டுறேன் போது, கமல் சார் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அவர் இந்த வீக் இப்படி மாயாவையும் சரி பூர்ணிமாவும் சரி ரோஸ் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவர் வந்து ஷோ பார்த்துருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்லயே அதாவது இவங்களுக்கு இவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு அவங்கள பிடிக்கும், ஸோ அதனால நிறைய விமர்சனங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசக்கூடிய விஷயங்களை வந்து அப்படி லைட்டாக வந்து பேசின மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போவே வந்து ஓகே வெளியே என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க டீம் வந்து கமல் சார் கிட்ட கன்ஃபார்மாக கன்வே பண்ணுவாங்க இல்லையா, சார் போன வாரம் நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை போட்டு எப்படி திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படியா டீம் ஏக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா, டீம் பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, இந்த வாரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் டீம் பிக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டை விட்டுட்டு டீம் ஏ எடுத்து வச்சு செஞ்சாப்ல. அண்ட் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் கமல் சாரை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க ஷோக்குள்ளே பேசிட்டாங்கன்னா அதை அவரால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். குறும்படம் போட்டு இந்த பிரதீப் மேட்டரில் பண்ணாரு. அண்ட் இப்பயுமே பூர்ணிமா வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கேட்டார்னா நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. பூர்ணிமா கிட்ட அவ்வளோ இதாக பண்ணாப்புல அதை பார்க்கும்போது என்னடா இது, அதாவது எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணாங்க, எல்லாரும் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க, பட் இருந்தாலும் பூர்ணிமா சொன்ன வார்த்தையை மட்டும் வச்சு நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாப்புல. அண்ட் மாயா வந்து கண்டிக்கவே மாட்டுறாரு, மாயா கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கு கமல் சாருக்கு, அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான விமர்சனம் வெளியே போயிட்டு இருந்துச்சா. ஸோ அதையும் இந்த வாரம் நான் உடச்சி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காக்ரோச் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள காக்ரோச் யாருங்கிறது பல பேருக்கு தெரியாமலே தான் இருந்திருக்கும். ஓகேவா, அந்த ஷோ பார்க்கும்போது ஏன்னா அது ஃபுல்லாவே அன்சீன்ல தான் காமிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து 1 hour எபிசோட்ல அதாவது விக்ரம் தான் காக்ரோச் அப்படிங்கிறது 1 hour எபிசோட் மட்டும் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. பட் கமல் சார் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மாயாவை அடிச்சு நோக்குறேன்ற பேர்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி விக்ரம் தான் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு போயிட்டாப்ல. ஸோ இதெல்லாமே மக்கள் வெளியே பேசியிருக்காங்க கமல் சாரை பத்தி. ஸோ அந்த கருத்துக்கு நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், வாங்குற சம்பளத்துக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கலான்றதுக்காகவே இந்த எபிசோடு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா. ஸோ இந்த வீக்கோட ஸ்டார்டிங்ல வீக் டேஸ்ல வந்து கூல் சீரிஸ் ஒரு சம்பவம் பண்ணாரு.
வீக்கெண்ட்ல நாமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன காரணம்? இதுதான் பெரிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த வீக் அவர் போறது? ஆமா, அவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகி அந்த ஏறி குதிக்கிறதுலாம் ஒரு டிராமா தான். அது வந்து பண்ணா ஓகே, இதெல்லாம் பண்ணாதான் ஓகே வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மளை எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல அவர் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. பட் ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி வெளியே போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இன்டென்ஷனுமே. ஸோ அந்த இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகேப்பா கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாள் எனக்கு கண்டென்ட் கொடுத்தீங்கல்ல, இப்போ நாங்கள் அனுப்பிச்சு வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அண்ட் ஏறி குதிச்சு இந்த மாதிரிலாம் வெளியே போனாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்ததே வேஸ்ட் ஆயிரும். இந்த பேமெண்ட் எதுவுமே வராது. அது அந்த கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து மிரட்டும் போதே அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாப்ல, அதாவது விபரீதம் ஆயிரும், புரிஞ்சுக்கோங்க. விபரீதம் என்ன விபரீதம் அப்படின்னா பேமெண்ட் வராது, அதுதான் விபரீதம். அது அவருக்கு புரியும், அது ஷோல இருக்கிறதுனால. ஸோ அதனால சரி ஓகே பிக் பாஸ், நீங்க சொல்றீங்க நான் இருக்கேன், வீக்கெண்ட் எபிசோட்ல அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி வச்சு அனுப்பிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தி பேசி ஆகணும். மாயா அவர்கள் வந்து கமல் சார் வந்து கேட்டாங்க, ஆமா இந்த மாதிரி வந்து காக்ரோச்ன்ற ஒரு விஷயத்த, அது உண்மையிலே வந்து வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டாரா, இல்லைன்னா வந்து உண்மையிலே நியாயம் தான்ப்பா கரெக்ட் தான்ப்பா அப்படின்ற அர்த்தத்துல வந்து கேட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது சொல்றாரு பருத்தி முட்டை இருத்தி முட்டைலாம் பேசுறீங்க. பருத்தி முட்டையை எத்தனை வாரமா பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு வந்து இந்த வாரம் அதாவது அக்ஷயால இருந்து ஆரம்பிச்சாப்ல பருத்தி முட்டைன்னு சொல்லி, அந்த பருத்தி முட்டை குடவுனுக்கு போகாம திரும்ப இங்கேயே வந்துருது அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு சரி இந்த பருத்தி முட்டைன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. இப்போதான் எனக்கு தெரிஞ்சு மாயா காக்ரோச்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பவே அவர் வார்ன் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த டாபிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் வாலண்டரா மாயா கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு தேடி கண்டுபிடிக்கடா அப்படின்ற உடனே அலசி ஆராய்ஞ்சு சார் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நாமினேஷனை ரொம்ப ஓப்பனா கூட மாயா டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு தினேஷும் விஷ்ணுவும் டிஸ்கஸ் பண்ணும்போது MPVV அப்படின்னு சொல்லிட்டு கோட்வேர்டா இருந்தாலுமே கிளியரா மக்களுக்கு புரியுற மாதிரி விஜய், விசித்ரா, மாயா, பூர்ணிமா அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அதுவே விஷ்ணு கூட வந்து மாயா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது காக்ரோச் எல்லாம் அடிச்சு விரட்டணும்னு சொல்லிட்டு அவங்க நாசுக்கா தான் பேசினாங்க. அது ஒன்றும் பெருசா நமக்கு இதாகல, நமக்கு பெருசா தெரியல. பட் இருந்தாலும் மாயாக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இது ஒண்ணு இருக்கு சார், சரி விடு நான் ஒரு செக்மெண்ட்டை ஓட்டிடுறேன் அப்படிங்கிறதுக்காக வாலண்டரா வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அதை பத்தி விக்ரம் அவர்களும் ரொம்ப சந்தோஷமா வந்து பேசினாரு. தேங்க்யூ கமல் சார், இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வந்து கொண்டு வந்து பெருமையா நடந்திருக்கீங்க. இந்த விஷயம் விக்ரமே ஒரு உண்மையை சொல்லணும்னா வந்து இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுனா நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம். உங்களுக்கும் ஹர்ட் ஆகல, எனக்கும் ஹர்ட் ஆகல. இந்த தேர்ட் பர்சன் உள்ள வந்து கேட்கறது நியாயம் நினைக்கிறீங்களா? அதாவது அது நியாயம் இல்லைன்றதை மீறி விக்ரமோடைய நம்ம ஆக்டிவிட்டிஸை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அதாவது அங்க விக்ரம்காக தான் அங்க கமல் சார் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே விக்ரமுக்கு அது தப்பா தான் பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பையன் அவன் கையை தூக்கி சார், அதாவது நாங்க ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தோம் சார், நீங்க சார் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆகும்போது அந்த மனுஷனுக்கு சூடு சொரணை அது இதெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. அதுக்கு அவர் வேற சொம்பு தூக்காதீங்க, இது பண்ணாதீங்க, சப்ப கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அண்ட் வந்து மணி கிட்ட பேசும்போது மணி சொல்றாப்ல, இல்லடா உனக்கு காக்ரோச் கூப்பிடுறது எனக்கு கேட்டுச்சு, பட் இருந்தாலும் அது தப்பா போயிருமோன்னு நான் யோசிச்சேன், பட் நீ எதுவுமே கேட்கலன்றதுனால நான் எதுவுமே சொல்லிக்கலடா அப்படிங்கும் போது, இல்லடா எனக்கு தப்பா தான்டா தோணுச்சு, நான் வந்து எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்றான். அப்போ 2 டைப்பா பேசுறான். அப்ப விக்ரமுக்கு வந்து உண்மையிலேயே மாயா கூப்பிடுறது பிடிக்கல அப்படின்னா அங்க மாயா கிட்ட ஒண்ணு சொல்லிருக்கணும். இல்ல கமல் சார் பேசும்போதாச்சு ஆமா சார் கரெக்டா அட்ரஸ் பண்ணிட்டீங்க சார்னு சொல்லிருக்கணும். ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கையை தூக்கி சார் மாயாவை திட்டாதீங்க சார், என்ன சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து அந்த பையனா அந்த காக்ரோச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உனக்கு ஓகே வேணாம் சார், அப்படி வேணாம் சார், இப்பதான் சார் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டாப்புல. ஆக மொத்தத்துல விக்ரம பொறுத்த வரைக்கும் மாயாவுடைய சொம்பாதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. மாயாக்கு எந்த விதமான களங்கமும் வந்துடக்கூடாது, குறிப்பா இவர் பேரால எந்த விதமான களங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே இதா இருக்காப்புல. கிட்டத்தட்ட இந்த மாயாவுடைய பிளாக் கேட்ஸ் இந்த இது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காப்புல இந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த வீக் எவிக்ஷன் பத்தி பேசி ஆகணும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது மிட் வீக் எவிக்ஷன் வந்து அனன்யா போயிட்டாங்க. அண்ட் வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து நிக்சன் அவர்கள் தான் போவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓட்டிங் வைஸும் வந்து கூகுள்ல போய் நம்ம நார்மலா பார்க்கும்போது வந்து நிக்சனுக்கு தான் வந்து ஓட்டிங் ரொம்ப கம்மியா இருந்து. கூல் சுரேஷை அனுப்புனது நியாயம் பாக்குறீங்களா? மக்கள் மத்தியில ஓட்டு எந்த அளவுக்கு யாருக்கு அதிகமா வந்துச்சு? ஆமா, நிக்சன் ஆக்சுவலா கூல் சுரேஷ் வந்து இந்த மாதிரி எந்த விதமான சம்பவம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 14th வீக் வரைக்கும் கூட இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்துச்சு. பட் அவர் வந்து போகணும் கடைசி 2 வாரமா ரொம்பவே சொல்லிட்டே இருந்தாப்புல, ஏறி குதிக்கிறது. அப்புறம் இந்த அன்சீன்ல பார்த்தேன் இப்படியே போய் பாக்குறாப்புல. அதுக்கப்புறமும் அந்த இது சொன்னதுக்கு அப்புறம் கூட அப்படியே போயிட்டு எந்த பக்கம் ஏறி குதிச்சா ஈஸியா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கண்டென்ட் கிடைக்காது, வெளியே அனுப்பிடலாம்னு சொல்லி அனுப்பும்போது
இருக்கும்போது மனுஷன் கண்டென்ட் கொடுத்துட்டு போனாப்ல. ஒருவேளை கூல் சுரேஷ் ஒழுங்கா இருந்திருந்தாரு, நான் கண்டென்ட் கொடுத்துட்டு வழக்கம் போல இருந்திருந்தாருன்னா இந்த வாரம் நிக்சன் தான் வெளியே போயிருப்பாரு. பட் வேணாம், சரி இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பர்சனை உள்ள வைக்க வேணான்றதுனால கூல் சுரேஷ் வெளியே அனுப்பின மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கூல் சுரேஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிளாஸ்மால வந்து எல்லாரையும் போட்டு வறுத்தெடுத்தாரு. விசித்ரா மேம்க்கு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், நீங்க கேமரா இன்டென்ஸ்க்காக நிறைய விஷயம் பண்றீங்க, கொஞ்சம் ஓரமா இல்லைங்க, கேமரா என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல அவ்வளவு தூரம் விசித்ரா மேம் பண்றாங்களா அப்படிங்கறது கேட்டா இல்ல. அதாவது இவருக்கு ஆல்ரெடி விசித்ரா மேம் மேல ஒரு காண்ட் இருக்கு. ஏன்னா வாப்பா உட்காருப்பா சொல்லுப்பா விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டு நாமினேஷன்ல போயிட்டு நேத்து இப்படி சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் காண்ட் ஆகும். அந்த ஒரு விஷயம் கரெக்ட், நியாயம் தான். அதுக்கு வந்து விசித்ரா மேமும் போய் ஒரு சாரியும் கேட்டாங்க. பட் இருந்தாலுமே இவங்களுக்குள்ள அதாவது அங்கங்க கேப் கிடைக்கும் போது ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷுக்கு மைண்ட்ல இருந்ததுனால அந்த அந்த இடத்துல போட்டு தாக்கின மாதிரி தான் இருந்துச்சு. கேமரா கான்சியஸா வந்து விசித்ரா மேம் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதுக்காக ஓவர் கேமரா கான்சியஸா பண்றது எல்லாமே கேமராக்கு அப்படியே அவங்க பண்ற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லை. கலாய்க்கிறதுக்காக சிரிச்சிட்டு போயிடலாம்டா அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி பூர்ணிமா கிட்ட இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? எனக்கு கமல் சார் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு, அதுவும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படி சொல்ல வரல சார், இப்படி சொல்ல வரல. அந்த அக்செப்டன்ஸ் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்களா? அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு வரவே வராது. அதாவது ஒரு சில பேர் வந்து மாறுவாங்க, ஒரு சில பேர் மாற்றவே முடியாது, திருத்தாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பூர்ணிமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற எல்லாமே கரெக்ட், நம்ம பேசுறது கரெக்ட், எல்லாமே கரெக்ட்ன்றதுல தான் இருக்காங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இப்போ நீ வந்து ஒரு கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா மாயா சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நீ ஆமா சாமி சொல்லாம கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் பூர்ணிமா என்ன சொல்றாங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கேன், இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கமல் சார் அவ்வளவு சொன்னதுக்குமே சண்டே எபிசோட ஒரு ஓப்பனிங்ல போயிட்டு ஒரு வாரம் தான் கேப்ட் விட்டாரு. சந்தோஷமா இருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் வந்துச்சு. அடுத்த வாரமா போட்டு அடிப்பாரு, என்ன சார் இப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. நான் கூட அதெல்லாம் அடுத்த வாரம் புலம்புவாங்கன்னு நினைச்சேன். பட் சண்டே எபிசோட்லயே புலம்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அதான் பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கண்டஸ்டன்ட். அதாவது அவங்க இந்த டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீரியஸா இருந்துகிட்டே அவங்க பேசுறதெல்லாம் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு பயங்கர நகைச்சுவையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் பூர்ணிமா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதே பெரிய விஷயம் தான். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் மாயா கூட சேர்ந்து அந்த கண்டென்ட் பண்றதுனால தான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. வீக் டேஸ்ல வந்து கேரக்டர் வைஸ் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதுக்கு தினேஷ் ப்ரோக்கு வந்து டோரான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வந்து பயமா பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு தினேஷ் அவர்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வந்து விக்ரம் அவர்களுக்கு இருந்தாங்க. ஏன்னா காக்ரோச்னு சொன்னா விக்ரம் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகல. ஆனா தினேஷ் அவர்கள டோரான்னு சொல்லும் போது வந்து பயங்கர டென்ஷன் ஆகி நிறைய விஷயம் பண்ணாரு. இது வேற மாதிரி போர்ட்ரே ஆகுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. இந்த கேம்ல வந்து நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் கெட்ட போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் டோரா புஜின்னு சொல்லி ஒரு காமெடி பண்றீங்களா, ஒரு தடவை அந்த காமெடி பண்ணி சிரிச்சுட்டு போயிருங்க, நானும் கூட சேர்ந்து சிரிக்கிறேன், ஓகே. பட் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டோரா 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 டோரானா நீங்க நாமினேஷன் அப்ப என்ன சொல்லுவீங்க, அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணலங்க, டோரா புஜி கேரக்டர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாப்ல, இப்படிலாம் பண்றதே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு நம்பாட்டு வந்துடும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி. விக்ரம் அதாவது அங்க காமெடி பண்ணது பூர்ணிமா, அந்த காமெடி எடுத்து இங்க போட்டு நான் ஸ்கோர் பண்றேன்ற மாதிரி ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கி கட்டிட்டு போயிட்டாப்ல. பட் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் அந்த இடத்துல பண்ணது கரெக்ட் தான். அப்படி அந்த இடத்துல அது க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அது ஓகே, ஈஸியா போய் எடுத்துக்கிட்டு நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தோம்னா விக்ரம் கதையா தான் போயிடும். இந்த காக்ரோச் வீட்டில் அடிச்சு துரத்திடலான்றத அவர் ரொம்ப சகஜமா எடுத்துக்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டிக்னிட்டி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். அண்ட் வந்து இதுலயுமே ஸ்கோப் ரொம்ப கம்மியாயிரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது தினேஷ் பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி விஷ்ணுவோட கேம் பிளே ரொம்ப ஷட்டிலான மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. விஷ்ணு வந்து இன்னுமே ஒரு கேம் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது அடி வாங்கின உடனே நெக்ஸ்ட் டே இருந்தாரு பாத்தீங்களா, அதுதான் ஒரிஜினல். அவரால் என்ன பண்ணனே தெரியல, எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. விட்டா நான் வெளியே கூட ஓடிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல. பட் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த வைல்டு கார்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணிமா. இந்த பூர்ணிமாவை வச்சு அவர் என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காப்ல. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் விளையாடுறதுக்கு ஒரு கார்டு தேவைன்னா பூர்ணிமாவை தான் யூஸ் பண்ணுவாப்ல. ஸோ அந்த மாதிரி பூர்ணிமா கிட்ட போயிட்டு அப்படியே பேசி மிங்கிள் ஆகி பூர்ணிமா மூலியமா அப்படி மாயா கிட்ட அனன்யா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு அப்படியே ஒரு இயல்பு தன்மைக்கு மாறி இப்போ மறுபடியும் நேற்று டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா பூர்ணிமாவை பத்தி பாசிட்டிவா பேசுற மாதிரியே நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. வச்சு செஞ்சது ஃபுல்லா விஷ்ணு தான். உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுதே அந்த புள்ள, அந்த விஷயத்துல விஷ்ணு பார்க்கும்போது வேணும்னே பூர்ணிமாவை யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப மாயா கொடுக்குற அட்வைஸும் கரெக்ட் தாங்கிற மாதிரி இருக்கு.
ஏன்னா பூர்ணிமா உனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கும்போது நீ அட்லீஸ்ட் அதுக்காச்சும் இது பண்ணி கொஞ்சம் அதை மன்னிச்சாச்சு விடலாம். சரி ஒரு டாஸ்க்ல சொல்லுவோம், ஒரு டாஸ்க்ல சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கேட்ட 2 டாஸ்க்லயுமே வச்சு செஞ்சு விட்டாப்ல. அதுக்கப்புறமா போயிட்டு என்ன சோகமா இருக்கேன் இன்னும் சொல்லு, ஏன்டா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்ன சோகம்னு ஏற்றே வந்து கேட்டா உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ விஷ்ணு இப்பயுமே ஒரு பயங்கரமான கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ மனுஷன் இப்படியே விளையாடி 14th வீக் வரைக்கும் வந்துருவாரு. பட் ஃபினாலே வாரத்தில் இருப்பாருன்றது டவுட் தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அது ரவீனா அவர்கள் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி நிறைய மணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க. அது வெளியில வந்ததுக்கப்புறம் கமல் சாரை பத்தி பேசினதுக்கு அப்புறம் ரவீனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மணி கிட்ட சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் உனக்காக விளையாடாம இருந்தாதான் அது உனக்கான கேம் பிளேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ரவீனா விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, அவன் பண்ண விஷயம்? ஆமா, ரவி இதுக்கு முன்னாடி ஒரு வரைக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க ரவீனா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மணி தான் ரவீனாவுடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இண்டிவிஜுவலா விட்டா ரவீனா சூப்பரா விளையாடும், பயங்கரமா விளையாடக்கூடிய பிளேயரு. பட் ஆனா மணியாலேயே ஸ்பாயில் ஆகுதுன்ற ஒரு பேர் வந்து மணிக்கு இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச கம்பேரிட்டிவ்லி மணி ஒரு நல்ல பிளேயர். மணி நிறைய இடத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அப்படியே அடிச்சு விட்டு போயிடும். நேத்து விக்ரமுக்கு கூட ஒன்று சொன்னாப்ல, இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த அது என்னது அதிர்ஷ்டத்துல வந்து நம்பிக்கையே கிடையாது சார், பட் விக்ரம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம் இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அதே மாதிரி மாயாக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சில் அடிச்சாப்புல பேசிட்டு போயிடுவாப்ல. ஸோ மணியோடைய கேம் பிளே நல்லா இருக்கு. அண்ட் மணிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த ஸ்டார் கேம்ல போயிட்டு நீ வந்து சப்போர்ட் பண்ணா ஓகே, அதை எதுக்கு நீ போய் டீம் ஏ கிட்ட ஒப்பிக்கணும்? நான் வந்து எனக்காக விளையாடல, நான் வந்து மணிக்காக தான் விளையாடி ஜெயிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நீ கொடுக்குற பாயிண்ட் வந்து மணியோட கேம் தான் வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதே தான் இங்கேயுமே போயிட்டு நீ 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தா அங்கேயும் மணியோட கேம் தான் ஸ்பாயில் ஆகும், ஸ்பாயிலும் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ரவீனாவால மணியோடைய கேம் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இப்போதான் ரவீனாவுடைய உண்மையான அந்த பாய்சனஸ் ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஆல்ரெடி வெளியே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரவீனா பத்தி பெருசா பேசாம இருக்கிற வரைக்கும் அது அப்படியே கமுக்கமா இருந்தாங்க. பட் இப்போ ரவீனா கொஞ்சம் ஹைலைட் ஆன உடனே அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாய்சன் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிச்சு. வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் ரொம்ப நாளா வந்து ரவீனா ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ விஜயே வந்து மணியோட கேம் ஸ்பாயில் பண்றதுக்கு நீ தான் ஒரு ரீசனா இருக்க, அதனால நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நல்லது அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரவீனா அவங்களுடைய கேமை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. மேபி இந்த 2 வாரம் மேக்ஸிமம் தாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணாங்க. அது அப்படியே வந்து பூர்ணிமா தூக்கி அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. பூர்ணிமா ஐயோ எனக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ். ஆமா, அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் வந்து போன வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான அடிலாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால என்னென்ன ரீசன்னால நம்ம அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம டீம் பில இருந்திருக்கோம். ஸோ டீம் பில இருந்ததுனால மொத்த டீமையும் போட்டு அடிச்சு நவுத்திட்டாரு. ஸோ நம்ம வந்து டீம் பில இல்லை சார், நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறத இந்த வாரம் ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாமினேஷன் அப்போ தினேஷை போய் வாலண்டரா நாமினேட் பண்ணிட்டு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கவே தெரியும், அப்பவே தினேஷ் சொல்லியிருந்திருப்பார், சரி நீ சொல்லணும்னு சொல்லிக்கோமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுதான் இங்கேயுமே நான் இப்போ டீம் பில இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அகைன் நான் டீம் பில இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் பூர்ணிமாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே நான் வந்து டீம் ஏக்கும் சப்போர்ட்டா பேசுறேன், டீம் பில இருக்கவங்கள நாமினேட்டும் பண்றேன். ஸோ இது மூலியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க சொன்ன ரீசன் வந்து இப்போ ஒரு 2 நாளா 3 நாளா வந்து பூர்ணிமா கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு, மாயாக்கு இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரீசனும் கரெக்டா இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் நான் பார்க்கும்போது அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றத மக்களுக்கும் உள்ள இருக்கவங்களுக்கும் காட்டணும்ன்றதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நாமினேஷன் வந்து நடந்திருக்குது. அதுல 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. 3 பேர் மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. விக்ரம், ரவீனா, விசித்ரா மேம். 3 பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. எவிக்ஷன் எந்த மாதிரி இருக்கும்? மேபி டபுள் எவிக்ஷனா இருந்தா யார் வெளில போக சான்ஸ் நிறைய இருக்கு. டபுள் எவிக்ஷனா இருந்தா கொஸ்டினே இல்ல, விசித்ரா மேம் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு ரவீனா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேருமே வெளியே கிளம்பிடுவாங்க. ஒருவேளை ஒரே ஒரு எவிக்ஷன் அப்படின்னா விக்ரம் போறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மனுஷன் இவ்வளவு நாள் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் தான். அதாவது கொஞ்சமாச்சு கேம் விளையாடணும். இப்போ ரவீனா வச்சு ரொம்ப ஓப்பனா மணிக்கு தான் விளையாடுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, ஓகே. டீம் ஏல போய் ஜாயின் பண்ணதுனால தான் அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் டிராவலே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த வீட்டில் ஏதாச்சும் உருப்படியா பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஈவன் கேப்டன்சியை கூட அவர் கரெக்டாக பண்ணிக்கல. இந்த டாஸ்க்குன்னு வரும்போது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வடிவேல் கேரக்டர் போட்டதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த 2 அது. பட் அது மட்டுமே பத்தாது இல்லை, ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு காட்டணும்ல. ஸோ ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்லி வரும்போது அந்த உள்ளாடையை தூக்கி காமிச்சா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மாயாவோட உள்ளாடை தான் நான் மூஞ்சிலே மாட்டிட்டு சுத்துவேன்ற அளவுக்கு பேசுறது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன காக்ரோஜின் கூப்பிட்டு ஏன் சார் அதை போய் திட்டிட்டு இருக்கீங்க, எனக்கு காக்ரோஜின் கூப்பிட்டு போட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூடு சோரணை இல்லாம பேசிட்டு இருக்கு. சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம டீம் ஆளாவே இருந்தாலுமே
அதை வந்து அவங்க நம்ம 2 பேருக்கு இருந்தால் அது ஃபன்னு. அது பப்ளிக்காக போகும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். பட் கேள்வி கேட்கறது வந்து இவர் அர்ச்சனா கிட்ட மட்டும்தான், விஷ்ணு கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்காரு தவிர்த்து பெருசாக வேறு யார்கிட்டையும் கேட்கல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விக்ரம் போகிறது நல்லது. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேன்ற ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு போக நிறைய சான்சஸ் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து டாஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாச்சும் சீரியஸாக டஃப்பாலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா டான்ஸ் மராத்தான்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வச்சாங்க, ஃபர்ஸ்ட் டாஸ்கே எது ஒன்று வச்சாங்களே டிக்கெட் டு ஃபினாலேக்கு, அதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய டாஸ்க் மாதிரிலாம் தெரியல. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஏற்ற மாதிரியான டாஸ்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் கொஞ்சம் டாஸ்க்லாம் வந்து கொடுங்க. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது டாஸ்க் வைஸ் ரொம்ப ஒஸ்டான சீசன் இதுதான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு டாஸ்கை வந்து விளையாடுவாங்க, கண் முழிச்சு விளையாடுவாங்க, நைட்டு தூங்காம விளையாடுவாங்க, காலைல முழிச்சு பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வச்சு அவ்வளோ பெரிய சண்டை போடுவாங்கன்னு நம்ம எப்படிலாம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இது பண்ணிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கூட வரல. அட்லீஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 75th டேலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 75th டே எபிசோட எடுத்து பாத்தீங்கன்னா 4 ப்ரொமோஷன், ஒரு கேக் கட்டிங், அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சுட்டாங்க. நான் காண்டாயிட்டேன், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே இதே மாதிரி போச்சு. டான்ஸ் மராத்தான், சிங்கிங் மராத்தான், அதுக்கப்புறம் லெமன் இந்த ஸ்பூனு, இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா யாரு வேணா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி தெரியல. டாஸ்க் பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் கிளியராகவே. ஓகே. அண்ட் முக்கியமான கேள்வி வந்து இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மேபி நிக்சன் அவர்கள் உள்ள இருந்தாருன்னா ஃப்ரீஸ் டாஸ்க்ல நிக்சன் ஃபேமிலிலேருந்து யார் வர சான்சஸ் நிறைய இருக்கு? நிக்சன் கிட்ட வந்து என்ன அட்வைஸ் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு? நிக்சன் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாப்ல, என்னுடைய ஃபேமிலியிலேருந்து யாருமே வரமாட்டாங்க, நான் யார்கிட்டையுமே பேசுறது இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவர் வேற ஆவடி பாய்ஸ், மை டீம், மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஏற்றி விட்டு போவாங்க. மச்சான் நீ தான் இதே மாதிரி போ, ஐயோ யாரை வேணா எப்படி வேணா பேசு அப்படின்ற அளவுக்கு சொருகிறேன், என்ன குத்திருவன் முதுகு பண்ணிடுவேன் கூட பேசு, கமல் சார் ஒன்றும் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு உசுப்பேத்தி விட்டு போனாலும் போகலாம். ஸோ அதனால நிக்சனுக்கு வந்து மற்ற ஃபேமிலியிலேருந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். யார் மற்ற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க மேபி நிக்சனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்வைஸ் சொன்னாங்கன்னா ஒருவேளை அப்போ நிக்சனுக்கு புரியலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நிக்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசாக அட்வைஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. ஓகே. ஸோ இந்த வீக்கோட எவிக்ஷன் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்? யார் எவிக்ட் ஆவாங்க நினைக்கிறீங்க? அதான் விக்ரம் கன்ஃபார்ம். ஒரு டபுள் எவிக்ஷன் அப்படின்னா ரவீனா, இந்த 2 பேர் போவாங்க. விசித்ரா மேம் இந்த 2 பேரோட கம்பேர் பண்ணி விசித்ரா மேம் இருக்கிறதுனால கண்டிப்பா விசித்ரா மேம் போறதுக்கு சான்சஸ் இல்லை. சிங்கிள் எவிக்ஷன்னா விக்ரம், டபுள்னா ரவீனா. ஓகே. அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு கேள்வி, விசித்ரா மேமோட கேம் பிளே ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குது. ஆமா, இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வெளியில உங்களுக்கு? ஆமா, நானே ஆக்சுவலா பெரிய ஃபேனா இருந்தேன் விசித்ரா மேமுக்கு. பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க, பயங்கர மைண்ட் கேம், அண்ட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸோடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டாங்க. பிரதீப்போட மேட்டர்ல வந்து அவங்க நினைச்சிருந்தா அப்படி அசால்ட்டா சரி போயிட்டான்னு விட்டு போயிருக்கலாம். பட் வெளியே இருக்கிற மக்களுடைய பல்ஸ் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஐஷுவை நாமினேட் பண்ணி, அதே மாதிரி ஐஷு வெளியே போய் பிரதீப் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் ஆகி, அதுக்கப்புறம் அர்ச்சனா மேட்டர் வரும்போது அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணி சூப்பரா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாப்ஸ் தான் மொத்த கேமையுமே மாத்தி விட்டுருச்சுன்ற மாதிரி, அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் வருது, தினேஷுக்கு கிளாப்ஸ் வருது, அது இவங்களால பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த கிளாப்ஸ் எல்லாம் அழிக்கணுன்றதுக்காக தினேஷை ஓரம் கட்டி அர்ச்சனா ஓரம் கட்டி கடைசியில மாயா அண்ட் கோவோட போய் சேர்ந்தது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கேம் பிளே எனக்கே பெருசா பிடிக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட மாயாவுடைய கேம் பிளே தான் இவங்களுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு. நீங்க ப்ரோமோ பார்க்கும் போதெல்லாம் மாயா பூர்ணிமா ஒன்னா சேர்ந்தா வேற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு பேசுறாங்க. பட் எபிசோடு பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் மாயா கேங்ல இருந்து வெளியே வந்து ஆப்பரண்டா விளையாடினாங்க அப்படின்னா மேபி அவங்க ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிறைய விஷயம் பேசணும். தொடர்ந்து அடுத்த வாரம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பேசலாம். கண்டிப்பா. தேங்க்யூ.